டிஸ்க்ளைமர்: இந்த வீடியோவில் வரும் தகவல்கள் முழுக்க முழுக்க கல்வி ரீதியாக உருவாக்கப்பட்டுள்ளது மற்றும் எந்த ஒரு பங்குகளையும் பரிந்துரை செய்வது கிடையாது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு சில இண்டெக்ஸஸ்னுடைய டெக்னிக்கல் வியூவை பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். நாளைக்கு என்னால் வீடியோ கொடுக்க முடியாது. நாளைக்கு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்னோட வீடியோ எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். நான் அதுக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா நான் சண்டே கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஒருவேளை கொடுக்க முடியல அப்படின்னா நம்ம மண்டே ரெகுலராக வீடியோஸ் பார்க்கலாம். இந்த 3 நாட்கள் நான் கொஞ்சம் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போகிறதுனால நான் வீடியோஸ் கொடுக்க முடியாது. பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருடைய ப்ரெடிக்ஷன் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா ஒரு பெரிய கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படிங்கிற ஒரு ப்ரெடிக்ஷன் தான் எல்லாருக்கும் இருந்திருக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு சில இண்டெக்ஸஸ் பாசிட்டிவாக உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருந்தாலும் ஒரு பெரிய ஒரு மூவ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக நடக்கல. ஏன்னா நிப்டி வெறும் 19 புள்ளிகள் தான் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் வெறும் 137 பாயிண்ட் தான். 137 பாயிண்ட்ங்கிறது சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு வேல்யூவே கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எஃப்எம்சிஜியில் கொஞ்சம் பாசிட்டிவாக போயிருக்கு. பட் நிறைய இண்டெக்ஸஸ் பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக போயிருக்கு. ஸோ இது இன்னைக்கு வர வேண்டிய ஒரு கேண்டில் ஃபார்மேஷனே கிடையாது. ஏன்னா இன்னைக்கு நம்மளுக்கு அவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்திருக்கு. ஸோ இந்த பாசிட்டிவ் நியூஸ் வந்தும் கூட மார்க்கெட் இந்த மாதிரி ரியாக்ட் ஆகுது அப்படின்னா எல்லாருடைய மைண்ட்லேயும் வரக்கூடிய ஒரு விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்திங் இஸ் ராங் அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா எல்லார் மைண்ட்லேயும் வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ நானும் அதையே தான் ஃபீல் பண்ணுறேன். பட் நான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன ஒரு விஷயம் தான். ஸோ அந்த சொன்ன விஷயம் என்ன அப்படிங்கிறத நான் திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம வீக்லி சார்ட்டில் ஒரு ஜோன் ஒன்று மார்க் பண்ணிடுவோம். டே சார்ட்டை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ஜோனுக்கு கீழே ஒரு வேளை போச்சு அப்படின்னா நம்ம மார்க்கெட் அகைன் இன்னொரு லாங் சைட்வேஸ்க்குள்ளே போகும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். ஏன் அகைன் சொல்கிறேன்னா நான் இந்த ஒரு அப்மூவில் இந்த பீக் வர்றதுக்கு 25,000 ரீச் பண்ண அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாட்களும் நான் சொன்னது மார்க்கெட் சைட்வேஸ் போகும். மினிமம் 1 இயர் அப்படின்னு சொல்லியிருந்தேன். 1 இயரையும் தாண்டி நம்மளுக்கு போயிருச்சு. திரும்பவும் அதே அரைச்சமாவே எதுக்கு அரைச்சிட்டு இருக்கீங்க, பழச சொன்னது ஏன் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத நான் இங்கே கேட்குறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் இதை ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னாடி சொன்ன ஒரு வீடியோஸில் நான் இதை மென்ஷன் பண்ணியிருந்தேன். பட் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு நபர் ஒரு சப்ஸ்கிரைபர் அவர் ஆக்சுவலாக தப்பாக புரிஞ்சுக்கிறாருன்னு நினைக்கிறேன். அதுக்கு நான் நிறைய ரிப்ளையும் அவருக்கு நான் கொடுத்துருக்கேன். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இனியும் இங்கிருந்து நீங்கள் மார்க்கெட் 2 இயர்ஸ் சைட்வேஸ் போகணும்னு சொல்கிறீங்க, இது எப்படி கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. பட் நான் சொன்னது பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் ஆல்ரெடி ஒரு கப் ஷேப்பை ஃபார்ம் பண்ணிருச்சு. இது கப் அப்படிங்கிறத நம்மளால கன்ஃபார்ம்டாக எடுத்துக்க முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கப்பாக ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ஒரு ஹேண்டில் ஃபார்ம் ஆகி அதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா தான் அது கப் அண்ட் ஹேண்டில். நான் பார்த்தீங்கன்னா கப் அண்ட் ஹேண்டில் தான் ஸ்டில் எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிறதையும் நான் கிளியராக சொல்லிட்டேன். ஏன்னா அந்த வீடியோ நல்லா நம்ம ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அது கப் அண்ட் ஹேண்டில் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஜோன் பிரேக் ஆகும். இந்த ஜோன் பிரேக் ஆச்சு அப்படின்னா அது அடுத்ததாக என்ன விதமான பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும் அப்படின்ட்டு நான் அது இல்லாமல் இனி ஒரு 3 பேட்டர்ன் ஆக்சுவலாக மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகி அந்த டெக்னிக்கல் லெவல் பிரேக் ஆச்சு அப்படின்னா தான் எல்லாருமே இந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆகி பிரேக் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. பட் நம்ம மார்க்கெட்டுடைய மூவ்மெண்ட்டை பேஸ் பண்ணி என்னுடைய வீடியோஸ் நீங்கள் பழசு பார்த்துருந்தீங்கனாலும் சரி இந்த மாதிரி பேட்டர்ன் ஃபார்ம் ஆக சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நான் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வியூஸ் சொல்லுவேன். அது சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா மார்க்கெட் மேலே போகும் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்னை நம்பி அவங்க கிட்ட இருக்கக்கூடிய கேஷ் எல்லாத்தையும் போட்டுட்டு மேக்ஸிமம் எந்த ஸ்டாக் நல்ல ஒரு அட்ராக்டிவாக இருக்கோ அதை பார்த்தீங்கன்னா பல்காக பை பண்ணி அதுக்கப்புறம் வாங்குறதுக்கு கேஷே இல்லாத அளவுக்கு வச்சிருவாங்க. ஸோ அதே மாதிரி நான் ஒரு மல்டிபிள் வியூஸ் கொடுக்குறேன் அப்படின்னா அப்போ அவங்களுக்கான ஒரு பிளான் அப்படிங்கிறத பண்ணிக்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்ததாக ஒரு வேளை நான் 2-3 இயர்ஸ் சைட்வேஸ் போகுதுன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா அப்போ கண்டிப்பாக மார்க்கெட்டில் சம்திங் ஒரு விஷயம் இருக்குது, நம்ம பார்த்தீங்கன்னா கேர்ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறத நிறைய பேர் திங்க் பண்ணுவாங்க. அப்படிங்கிறனால தான் நான் மல்டிபிள் பேட்டர்ன் சொல்லி கிட்டத்தட்ட 4 பேட்டர்ன் சொல்லியிருக்கேன். ஒன்று கப் அண்ட் ஹேண்டில், இன்னொன்று டிஸ்ஜாயின் சேனல், இன்னொன்று சேனல் ஃபார்மேஷன், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைட்வேஸ், அதாவது ஒரு கன்சல்டேஷன் சைட்வேஸ் அப்படிங்கிற மாதிரி. அதாவது கன்சல்டேஷன் சைட்வேஸ்ங்கிறது இந்த 2 ரேஞ்சஸ்க்குள்ள அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி 4 விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் அந்த மாதிரி தான் நம்மளுக்கு மூவ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கு அப்படின்ட்டு. ஆக்சுவலாக அதில் பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் பர்சன் சொன்ன கமெண்ட்டையும் நான் பார்க்குறது எதுவுமே பார்த்தீங்கன்னா என்னை ஒரு டீ ப்ரொமோட் பண்ணி அதாவது என்னை ஒரு தாக்கி பேசுகிற மாதிரியோ இல்லை நான் அவரை தாக்கி பேசுகிற மாதிரியோ எந்த ஒரு கமெண்ட்டும் கிடையாது. அவர் சொன்ன விஷயங்களை நீங்கள் ஸ்டடி பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். பர்டிகுலராக லாஸ்ட்டாக அவர் சென்ட் பண்ண மெசேஜ் அது இதுக்கு முன்னாடி நான் சொன்னது என்ன அப்படின்னா நான் சொன்ன அந்த ஜோனுங்கிறது இதுதான், இந்த ஜோன் தான். இது பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் ஜோன். இது பிரேக் ஆச்சு அப்படின்னா தான் நான் அந்த விஷயத்த சொல்கிறேன். அப்போது அந்த லெவல் பிரேக் ஆச்சு அப்படின்னா தான் என்னுடைய வியூ அடுத்ததாக ஒரு லாங் சைட்வேஸ்க்குள்ளே மார்க்கெட் போகும். இனியும் இங்கிருந்து, ஏன்னா நம்ம ஆல்ரெடி எதிர்பார்த்த லாங் சைட்வேஸ் நடந்து முடிஞ்சிருச்சு, இனியும் இங்கிருந்து அகைன் ஒரு லாங் சைட்வேஸ் வரும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அந்த ஜோன் இப்போ வரைக்கும் பிரேக் ஆகல. அப்போ நம்ம அந்த முடிவை எடுத்துக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. சிமிலர்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜோன் பிரேக் ஆயிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு அந்த டவுன்ஃபால் அப்படிங்கிற ஒரு ப்ரெடிக்ஷனே இப்போதைக்கு நம்மளுக்கு கிடையாது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு நல்ல ஒரு மூளை வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற தாட்டுக்குள்ள தான் நான் வருவேன். பட் அது பிரேக் பண்ணும்போது என்ன மாதிரி கேண்டில் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் என்னுடைய முடிவு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ல மாறும். ஓகேங்களா? ஸோ இதில் அவர் சொன்ன ஒரு பர்டிகுலரான ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஐஐ
வித்துக்கிட்டு தான் இருக்காங்க. பட் எஃப்ஐஐ கண்டிப்பாக பை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக பை பண்ணுவாங்க, அதில் மாற்றமே கிடையாது. பட் எப்போ பை பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா நம்மளுக்கு நீங்கள் எஃப்ஐஐ இப்போ தான் செல் பண்ணுறாங்க அப்படிங்கிற நீங்கள் ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளே வர்றீங்க அப்படின்னா அது கிடையாது. நீங்கள் 2021 கிட்டத்தட்ட பாதியிலேருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஐஐனுடைய செல்லிங் கண்டினியூஸாக இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அதுக்கான முக்கியமான காரணம் நான் வந்து மேக்ஸிமம் இந்த நியூஸ் எல்லாம் வந்து மேஜராக பார்க்கறதே கிடையாது. எஃப்ஐஐ பையை பற்றி டிஐ பையை பற்றி என்னோட வீடியோஸில் நான் சொல்லவே மாட்டேன். இதனால் வரைக்கும் நான் ஒரு வீடியோஸில் கூட நான் சொன்னதே கிடையாது. நேற்று எஃப்ஐஐ இவ்வளோ பை பண்ணியிருக்காங்க, இன்னைக்கு இவ்வளோ செல் பண்ணியிருக்காங்க, இதனால மார்க்கெட் இப்படி ரியாக்ட் ஆகும் நான் சொன்னதே கிடையாது. ஏன்னா நீங்கள் கமெண்ட்ல கூட நீங்கள் மென்ஷன் பண்ணுங்க, யாராவது சொல்லியிருந்தேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக மென்ஷன் பண்ணுங்க. பட் இதில் வந்து எஃப்ஐஐ வந்து எப்போ பை பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்குள்ள வரணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு முக்கியமான விஷயம் நடக்கணும். அது என்ன அப்படின்னா நம்மளுடைய இந்தியன் ருப்பியினுடைய வேல்யூ டிக்ரீஸ் ஆகுறது நிற்கணும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐ வந்து பார்த்தீங்கன்னா செல் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுறதுக்கான ஒரு பர்டிகுலர் பாயிண்ட். ஏன்னா ஏன் 2021 அந்த மிட்ல இருந்து எஃப்ஐஐ விற்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்தியன் ருப்பியினுடைய மதிப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டிக்ரீஸ் ஆகும், டாலர் வந்து அப்ரிஷியேட் ஆகும். அது வந்து அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப உகந்ததான ஒரு சுச்சுவேஷன் கிடையாது. அப்படிங்கிறதுனால அவங்களால பல்கா செல் பண்ண முடியாது. ஒருவேளை பல்கா செல் பண்ணாங்கன்னா மார்க்கெட் மிகப்பெரிய அளவில் கிராஷ் ஆகும். ஸோ அந்த பல்கா செல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 4 வருஷமா செல் பண்ணிட்டு இருக்காங்க. இடையில ஒரு சில மாசங்கள் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ணுவாங்க. அந்த ஒரு சில மாசங்கள் ஏன் பை பண்ணுறாங்க அப்படின்னா நான் சொன்ன அந்த விஷயம் தான். இந்த பீக்ல இருக்கும்போது நம்மளுக்கு இறக்கம் வருங்கிறது நான் சொல்லியிருந்தேன். அந்த இறக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம எதிர்பார்த்த ஜோன். இந்த ஜோனை நான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் 25,000 ஹிட் பண்ணி இங்கே மேலே ஏறும்போதே நான் மார்க் பண்ண ஜோன் தான். இந்த இடம் வரைக்கும் தான் வரும், இது நம்மளுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்குங்கிறத பல தடவை நான் வந்து இந்த இறக்கத்தினுடைய ஒவ்வொரு நாட்களுமே சொல்லிக்கிட்டே வந்தேன். அப்போ அந்த இடத்துக்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எஃப்ஐஐ ஜஸ்ட் ஒரு 1 or 2 months பை பண்ணதுக்கு அப்புறமே உங்களுக்கு என்ன ஆச்சுன்னா மார்க்கெட் மிகப்பெரிய ஏற்றத்துல இந்த பழைய பீக்குக்கு போச்சு. ஏன் அவங்க பை பண்ணாங்க அப்படின்னா இந்த ஏற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய மோட்டிவ். ஏன்னா இந்த பாட்டம் கிட்ட வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா அவங்களுக்கு இப்போதைக்கு செல் பண்ணா அவங்களுக்கு வந்து அது ப்ராஃபிட்டபிளா இருக்காது. ஏன்னா எல்லா ஸ்டாக்குடைய வேல்யூவும் குறைஞ்சிருக்கும். அப்ப ஜஸ்ட் அந்த செல்லிங்கை ஒரு 2 months ஸ்டாப் பண்ணி லைட்டா பையிங்க காமிக்கிற மாதிரி ஒரு இண்டிகேஷனை கொடுத்துட்டாங்க அப்படின்னாலே அவ்வளோதான், இனிமேல் எஃப்ஐஐ திரும்பிட்டாங்க அப்படிங்கிற நியூஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் மேலே ஏறும். அந்த மேலே ஏற வரைக்கும் பொறுமையாக வெயிட் பண்ணிட்டு அகைன் அந்த பீக்குக்கு வரும்போது திரும்ப செல் பண்ண அதை காத்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்டான செல்லிங் ஜோன்ஸ் கிரியேட் பண்ணிட்டு தான் மார்க்கெட் இறங்கியிருக்கு. இந்த இடத்துல நான் வந்து என்னுடைய வீடியோஸ்ல இந்த பீக்ல இருந்து இறங்கும் போது நான் ஒரு 2 ஜோனை மார்க் பண்ணியிருந்தேன். பர்டிகுலர் டே சார்ட்ல 2 ஜோனை மார்க் பண்ணியிருந்தேன். பட் கொஞ்சம் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்ஜஸ்டடா இருக்கு அப்படிங்கிறதுக்காக நான் வந்து அந்த செகண்ட் ஜோனை நான் டெலீட் பண்ணிட்டேன். செகண்ட் ஜோனை திரும்ப நான் ட்ராப் பண்ணி காமிக்கிறேன். எக்ஸாக்டா இந்த கேப்பை தான் நான் வந்து ஒரு ஜோனா சொல்லியிருந்தேன். எல்லா கேப்பும் ஜோன்ஸ் கிடையாது. ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமாக நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்க. இல்லைன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆன்லைன் கிளாஸில் கூட ஜாயின் பண்ணலாம். ஸோ இந்த ஜோன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்டான செல்லிங் ஜோன். அது பிரேக் ஆச்சுன்னா இந்த ஜோனுங்கிறத நான் என்னுடைய பழைய வீடியோஸ்ல என்னுடைய பழைய சேனல் நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். கண்டிப்பாக பழசிலிருந்து என்னை பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் நான் 2 ஜோன்ஸை சொன்னது. அப்படி நீங்க ஞாபகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஏன்னா நீ புதுசாக தான் சொல்றேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்றதுக்கு காத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு முன்னாடி நீங்க மென்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை படிச்சு பார்த்துட்டு நான் சொன்னேன் அப்படிங்கிறத அவங்க நம்புவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா அந்த ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ஜோன் டச் பண்ணிட்டே உங்களுக்கு ஃபாலோ கொடுத்துருச்சு. இந்த பீக் இருக்கும்போதே நான் பல டைம் சொன்னேன் மார்க்கெட் ஒரு நடக்கும், ஒரு இறக்கம் வரும் அப்படிங்கிறத நான் பல டைம் சொன்னேன். அந்த இறக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருந்த ஒரு கேப்பை ஃபில் பண்றதுக்கு வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருந்தேன். பிளஸ் இந்த ஜோனை நம்மளுக்கு டச் பண்ணி சப்போர்ட் எடுத்துட்டு இது கப் அண்ட் ஹேண்டிலாக மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நான் பல டைம் இண்டிகேட் பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன். ஒருவேளை இது பிரேக் ஆச்சு அப்படின்னா தான் என்னுடைய கப் அண்ட் ஹேண்டில் அப்படிங்கிற ஒரு தாட்டுக்குள்ள இருந்து நான் வெளியில வருவேன். அது பிரேக் ஆச்சுன்னா கண்டிப்பாக அது கப் அண்ட் ஹேண்டில் கிடையாது. அப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று டிஸ்ஜாயின் சேனலாக பார்ப்பேன், இல்லைன்னா ஒரு லாங் கன்சல்டேஷனாக பார்ப்பேன், இல்லைன்னா ஒரு பெரிய ஒரு பேரிஷ் சேனலாக நான் பார்ப்பேன். இது நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா மார்க்கெட் ஒரு லாங் சைட்வேஸ்க்குள்ள போகும். டிஸ்ஜாயின் சேனல் அப்படிங்கிறது மேபி அடுத்ததா ஒரு 6 மாசம் இல்ல 1 வருஷத்துக்குள்ள அந்த சேனல் நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகி பிரேக் அவுட் ஆயிரும். பட் ஒருவேளை கன்சல்டேஷனாவோ இல்ல ஒரு பேரிஷ் சேனலாவோ இருக்கு அப்படின்னா அந்த 1 இயருக்கும் மேல ஒரு 2 years or 2.5 years போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதுக்கான காரணம் வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் நம்மளுக்கு 2 பீக் கிரியேட் ஆயிருக்கு, ஒரு சப்போர்ட் தான் கிரியேட் ஆயிருக்கு. அப்போ 2வது சப்போர்ட் வந்து 3வது ரெசிஸ்டன்ட் வந்து 3வது சப்போர்ட் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் அந்த சேனலோ இல்ல அந்த கன்சல்டேஷனோ நம்மளுக்கு பிரேக் அவுட் கொடுக்கும். அப்பதான் நம்மளுக்கு அது ஒரு ப்ராப்பரான பிரேக் அவுட்டா இருக்கும். பட் டிஸ்ஜாயின் சேனல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து இந்த பாட்டம் வரைக்கும் வரணுங்கிற அவசியம் இல்லை. இந்த இன்டர்மீடியட் பிளேஸ்ல சப்போர்ட் எடுத்துட்டு திரும்ப ஒரு ரைஸ் பண்ணிட்டு இந்த பீக் வரைக்கும் போகாம ஒரு இன்டர்மீடியட் லெவலில் நம்மளுக்கு ரெஸ்டன்ட் ஆகிட்டு அகைன் நம்மளுக்கு ஃபாலோ ஆகி அதுக்கப்புறம் பிரேக் பண்ணும். அதாவது நான் சொல்லக்கூடிய மூவ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, இப்படி தான் இருக்கும். அப்போ இந்த ஸ்விங்கும் நடக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு 6 months to 1 year போதும். அப்போ நம்மளுக்கு பிரேக் அவுட் ஆயிரும். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த பீக்ல இருந்து ஒரு ட்ரெண்ட் லைன், ஓகேங்களா, அது பிரேக் அவுட் ஆயிரும். இதுவே ஒரு லாங் கன்சல்டேஷன் ஆச்சுன்னா இது ஒரு பெரிய ஸ்விங்கு.
இது ஒரு பெரிய ஸ்விங்கு, இது ஒரு பெரிய ஸ்விங்கு, இந்த மாதிரி போகும். அப்போ இந்த ஒரு லாங் கன்சல்டேஷன் நடந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது அந்த ஸ்விங் நடக்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப ஒரு பெரிய மூவ் கொடுக்கணும். சிமிலர்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் ஃபார்மேஷன் நான் சொல்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பெரிய ஃபால், அதாவது இந்த லோவையும் பிரேக் பண்ணிட்டு கீழே வந்துட்டு திரும்ப ஒரு ரைஸ், இந்த ஹைக்கு கொஞ்சம் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா டச் ஆகிட்டு திரும்ப ஒரு பெரிய ஃபால் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் பிரேக் பண்ணும். ஏன்னா இது தேர்ட் டச் பாயிண்டாக தான் வரும், அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ஃபோர்த் டச் பாயிண்ட். இந்த மாதிரி நம்மளுக்கு நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது மேபி டபுள் பாட்டமாக கூட போகலாம், அதாவது இந்த பாட்டம் டச் பண்ணிட்டு இப்படியே பிரேக் பண்ணலாம். அப்படி நடந்துச்சு அப்படின்னாலும் ஒரு 6 months to 1 year. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய எனக்கு இருக்கக்கூடிய ஒரு டெக்னிக்கல் நாலேஜஸை வச்சு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா நடக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அவரே அந்த கமெண்ட்ல வந்து உங்களுடைய டெக்னிக்கல்ஸ் நிறைய இடங்கள்ல ஃபெயில் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. நான் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இல்லையே நான் மறுக்கவே கிடையாது. நிறைய இடங்கள்ல ஃபெயில் ஆயிருக்கு, பட் அதை விட அதிகமான இடங்களில் என்னுடைய டெக்னிக்கல்ஸ் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ அதை நான் வந்து நானே சொல்லக்கூடாது, பட் ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல இண்டிகேட் பண்ணுறதுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு கமெண்ட் வந்ததுனால தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த பீக்கில் இந்த மூவ்ல நான் எதிர்பார்த்ததும் நடந்துச்சு, இந்த வாட்டர்ல நான் எதிர்பார்த்ததும் நடந்துச்சு, இந்த பீக்கில் நான் எதிர்பார்த்ததும் நடந்துச்சு. அப்போ இந்த ஜோனை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா நான் இப்போ எதிர்பார்க்கறது ஏன் நடக்கக்கூடாது? இது என்னுடைய ஒரு வியூ. என்னுடைய வியூவை நான் உங்களுக்கு இண்டிகேட் பண்ணுறேன். அவர் கேட்டதுலையும் தவறு கிடையாது, நான் இப்போ சொல்லக்கூடிய விஷயங்களையும் தவறு கிடையாதுன்னு நினைக்கிறேன். இதை நான் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கமெண்ட்டுக்காக மட்டும் நான் வந்து உங்களுக்கு சொல்ல கிடையாது. இது நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ்டாக எடுத்துக்கிறீங்க. ஏன்னா நான் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னா ஒரு 2 years சைட்வேஸ்னா கண்டிப்பாக அதை அப்படியே பிடிச்சிக்கிறாங்க. வீடியோஸை வந்து ஃபுல்லாக பார்க்கறதுலேயும் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தவறான விஷயம்னு சொல்லி ஆகணும். வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணி பார்ப்பாங்க. அதாவது வந்து டபுள் ப்ரெஸ் பண்ணி அந்த 10 செகண்ட்ஸை ஓட்டு விடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2x ஸ்பீடில் பார்க்குறது, 4x ஸ்பீடில் பார்க்குறது, கிட்டத்தட்ட நான் பேசுகிற தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைனீஸ் மாதிரி கேட்கும். அந்த மாதிரி ஸ்பீடில் நீங்கள் கேட்டீங்க பார்த்தீங்கன்னா ஸோ அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அது புரியாது. நீங்கள் வந்து அது பொறுமையாக கொஞ்சம் பாருங்க. ஏன்னா நான் ஒரு 10 நிமிஷம் 12 நிமிஷம் வீடியோ தான் கொடுக்குறேன். அந்த வீடியோஸை நீங்கள் பார்க்கறதுனால எனக்கு தெரிஞ்ச உங்களுக்கு ரொம்ப டைம் கன்சியூம் ஆகுது அப்படின்னா நீங்கள் பெட்டர் என்னுடைய வீடியோஸ் பார்க்காம கூட இருக்கலாம். இது எல்லாருமே சொல்ல மாட்டாங்க என்னுடைய வீடியோஸ் பார்க்காதீங்க அப்படின்ட்டு. ஏன்னா நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் ஒரு பாயிண்ட்டை நெக்லெக்ட் பண்ணிட்டு இன்னொரு பாயிண்ட் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அது ஒரு தவறான முடிவுக்குள்ள தான் போகும். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் எதிர்பார்க்கறது இந்த ஜோன் பிரேக் ஆச்சு அப்படின்னா தான் நான் அந்த வியூக்குள்ள இருக்கேன். இது நிறைய பேருக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இதவே நான் டீட்டெயிலாக சொல்லிட்டேன். மேபி மற்ற இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு வேற எதுவும் பெருசாக சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது நினைக்கிறேன். எல்லாமே அதே இடத்துல தான் நம்மளுக்கு ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. இங்கே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் கிட்ட தான் நம்மளுக்கு வந்து நின்றுட்டு இருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஐடியில் அந்த ட்ரெண்ட் லைன் நம்ம ஷார்ட்டஸ்ட் ட்ரெண்ட் லைன் பிரேக் மார்க் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் ஆயிருச்சு. அண்ட் ப்ரீவியஸ் ஸ்விங்லவும் கிட்டத்தட்ட பிரேக் ஆயிருச்சு. ஸோ இன்னைக்கு இறக்கம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். எஃப்எம்சிசியில் நல்ல ஒரு பிரேக் அவுட், பட் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ரெட் கேண்டில். ஸோ கிட்டத்தட்ட க்ளோசிங் நம்ம எதிர்பார்த்து 17 ஜூலை லெவலுக்கு மேலே வந்து க்ளோசிங் வச்சுட்டாங்க. பட் இருந்தாலும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் க்ளோசிங் கிடையாது. இதை நம்மளை பொறுத்த வரைக்கும் திரும்ப கீழே வந்துட்டு அந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிட்டு ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா வேணா நம்ம ஒரு ஃபர்தர் மூவ் இந்த இடத்த எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக ஃபார்மாவை பொறுத்த வரைக்கும் சைட்வேஸ் தான் கிளியராக போயிட்டு இருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 50யும் நம்மளுக்கு நல்ல ஒரு கேப் அப். கிட்டத்தட்ட நம்ம இந்த ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை ஒரு ரெஸ்டாரண்ட் சொன்னோம் இல்லைங்களா, நேற்று கூட சொல்லியிருப்பேன். எக்ஸாக்டாக அதை டச் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃபால். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி 500லையும் அதே மாதிரி இந்த ஸ்விங் ஹைக்கு பக்கத்தில் வரைக்கும் போயிட்டு ஒரு ஃபால், பட் எக்ஸாக்டாக ரீச் ஆகல. இங்கே ஒரு கன்சல்டேஷன் தான் எனக்கு பொறுத்த வரைக்கும் நடக்குதுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சென்செக்ஸும் அதே ஒரு மூவ்மெண்ட் தான் கொடுத்துட்டு இருக்கு. ஒரு ரெட் கேண்டில் நல்ல ஒரு கேப் அப்ல எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரெட் கேண்டில் தான் ஃபார்ம் பண்ணியிருக்கு. இவ்வளோ பெரிய நெகட்டிவ் நியூஸ் இவ்வளோ பெரிய பாசிட்டிவ் நியூஸ் வந்து கூட. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் மேபி அது நடக்கலாமோ, அதாவது ஒரு பெரிய சைட்வேஸ் வரலாமோ அப்படிங்கிற டவுட் இருக்கு. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்லோவாக மார்க்கெட்டுக்குள்ளே என்டர் ஆகும்போது கண்டிப்பாக இந்த ஜிஎஸ்டி ரீஃபார்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இமிடியேட்டாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸுக்கு சப்போர்ட் பண்ணாது. கண்டிப்பாக கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த டைமுங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா 3 to 6 months ஆகலாம். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் இந்த சைட்வேஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு நடக்கலாம் அப்படிங்கிறது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மிட் கேப்பும் ஒரு இறக்கத்தை தான் கொடுத்துருக்கு. பட் இது நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைனை ரீச் பண்ணுச்சுன்னா ஒரு சப்போர்ட் எதிர்பார்க்கலாம். இந்த இடத்துல நமக்கு ஒரு டபுள் பாட்டம் ஃபார்மேஷன் நடக்கலாம்னு சொல்லியிருக்கு. அதனுடைய நெக் பாயிண்ட் வந்து பிரேக் ஆகலை. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப்பும் கிட்டத்தட்ட அந்த ஹை வந்து நம்ம மார்க் பண்ணது இந்த கேண்டலினுடைய ஹை 17,186. இன்னைக்கான ஹை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 17,160. ஸோ அந்த லெவல் வந்து பாருங்க எவ்வளோ அக்யூரேட்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இது வரைக்கும் பிரேக் ஆகவே இல்லை. சிமிலர்லி அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் மார்க்கெட் இண்டெக்ஸ் நம்ம மார்க் பண்ண ட்ரெண்ட் லைன் எக்ஸாக்டாக பாருங்க. இப்போ இங்கிருந்து ஏன் ஃபால் வரணும், எக்ஸாக்டாக நம்ம மார்க் பண்ண ட்ரெண்ட் லைன். ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு அக்யூரேட்டாக நடந்திருக்கு. அடுத்ததாக டவ் ஜோன்ஸ். ஸோ டவ் ஜோன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம மார்க் பண்ண அந்த கிரீன் கலர் லைன் கிளியரான ஒரு சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகி அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பின் பார் கேண்டில் மாதிரி தான் வந்திருக்கு. பட் ஒரு ரெட் கேண்டிலாக அமைஞ்சிருக்கு. ஒரு பாசிட்டிவாக கிரீன் கேண்டாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்டில் புல்லிஷ்னஸ்க்குள்ள நம்ம போகலாம். பட் நம்ம நேற்று கிரியேட் ஆன அந்த கேண்டிலுடைய ஹை வந்து பிரேக் ஆகல. அந்த ஹை பிரேக் ஆகும்போது தான் இந்த கேண்டிலுக்கான ஒரு மூவே நம்மளுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா நாஸ்டாக் நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு மூவ் கொடுத்துருக்கு. ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள். ஸோ அதனுடைய ஷேர் ப்ரைஸ் உங்களுக்கு நேற்று அப்ரிஷியேட் ஆனதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா S&P 500 இங்கேயும் ஒரு க்ரீன் கேண்டில் தான், பட் ஒரு பெரிய ஒரு மூவ் கிடையாது. ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும்
ஒரு இறக்கம் வந்திருக்கு. ஜஸ்ட் இதெல்லாம் நம்ம இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் இந்த லைனை டச் பண்ணுச்சு, இல்லை இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணுச்சு அப்படின்னாலே நமக்கு ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ண ட்ரெண்ட் லைனுக்கு கீழே வந்து மூவ் ஆகிட்டு அதை ரெஸ்டாரண்ட் ஒர்க் அவுட் ஆச்சு. இப்போ அதை பிரேக் பண்ணதுக்கப்புறம் அது நம்மளுக்கு சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ நல்ல ஒரு மூவ் தான் நம்ம சொல்லி ஆகணும். அடுத்ததாக சில்வரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பாயிண்ட்ஸ் ஒரு கேப் டவுன் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெக்கவரி கொடுத்துருக்கு. இந்த லைனை ரீச் பண்ணிட்டும் ஒரு சப்போர்ட் எடுக்குது அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கலாம். அடுத்தது க்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இறக்கத்தை கொடுத்துட்டு எனக்கு தெரிஞ்சு இந்த பேட்டர்ன் வந்து கிளியராக ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த லைனை டச் பண்ணும்போது நமக்கு ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய பேர் இருக்கு. இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் இண்டிகேட் பண்ணது எல்லாமே ஒரு டெக்னிக்கல் வியூ தான். அதே மாதிரி மெம்பர்ஷிப் பற்றி நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ மெம்பர்ஷிப் பொறுத்த வரைக்கும் என்னுடைய சேனல் ஹோம் பேஜுக்குள்ளே போங்க. ஹோம் பேஜுக்குள்ளே போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல அவர் மெம்பர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். இல்லைன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஜாயின் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும். அதையே யூஸ் பண்ணுங்க. இந்த அவர் மெம்பர்ஷிப் அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப்னுடைய நேம்ஸ் எல்லாம் இருக்கும். இதில் பக்கத்தில் சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டன் இருக்கு. இதை கிளிக் பண்ணி பாருங்க. இதில் ஜாயின் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மெம்பர்ஷிப் எடுத்துக்கலாம். 2 மெம்பர்ஷிப் இருக்கு. ஸோ செகண்ட் மெம்பர்ஷிப்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் பிரைஸ் ஆக்ஷன்ஸை பற்றி மேஜர் அட்வான்ஸ் பிரைஸ் ஆக்ஷன்ஸை பற்றி சொல்லியிருப்பேன். அதே மாதிரி இதே சேம் விஷயங்களை இதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக என்னுடைய ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணலாம். அப்படி நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்கன்னா இந்த வீடியோனுடைய கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்த்ததுக்கு. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் Angel One Zerodha டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி உங்களுடைய யூடியூப் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.